சாப்டர் 12 ஆல்டால் கண்டென்சேஷன். கிளாஸ் 12 இருக்கக்கூடிய 12th சாப்டரோட ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 மார்க் எப்படின்றத பார்ப்போம். இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸ் NaOH ஆர் KOH. இப்போ ஒரு NaOH KOH இருக்கும்போது 2 moles ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன் வித் ஆல்பா ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட்னு சொல்லலாம், அல்லது பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்குது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் பார்ப்போம். ஜென்ரலா 2 moles ஆஃப் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் O, CH3 CH டபுள் பாண்ட் O பிளஸ் இன்னொரு CH3 CHO எடுத்துக்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். இது ஒரு அசிட்டால்டிஹைட், இது ஒரு அசிட்டால்டிஹைட். நமக்கு ரியாக்ஷன் கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ இந்த பாண்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், கீழே மேலே எழுதிக்கலாம். மேலே ஹைட்ரஜன் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் O அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு அசிட்டால்டிஹைட் CH3 CHO, இது CH3 CHO. ஹைட்ரஜன் பிரிச்சு எழுதிருக்கேன் இல்லையா? இப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட வந்து பாண்ட் ஆகும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH OH மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஆகும். அப்ப இந்த பாண்ட் டைரக்டா இந்த கார்பன் டு கார்பன் பாண்ட் ஆகும். அப்ப CH3 CH இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட பாண்ட் ஆச்சுன்னா OH. சோ CH3 CHO இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட பாண்ட் ஆகுது. இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப CH2 CHO. இப்போ இதோட நேம் என்னன்னு பாருங்க. ஆல்டிஹைடும் இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப், OH இருக்கு. அப்ப அந்த ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால்ல எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். வெவ்வேறு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஒரே காம்பவுண்ட்ல பிரசென்ட் ஆயிருந்துச்சுன்னா எதுக்கு என்ன ஆர்டர்ல வந்து ப்ரிசிடென்ஸ் கொடுப்போம் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம சைட்ல வீடியோல வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க. 11th படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, சப்போஸ் படிக்கல அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த CHO தான் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ 1 2 3 4 கார்பன் இருக்கு. அப்ப 4 கார்பன்னா மீட் இத் ப்ரோப் பியூட். பியூட் தான் ரூட் வேர்டு. சோ பியூட் எல்லா கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட், சோ பியூட்டேன். அதுல ஆல்டிஹைட் இருக்கனால பியூட்டனல். சோ CH3 CH2 CH3 இந்த மெயின் காம்பவுண்டோட நேம் பியூட்டனல். அதுல 1 2 3 தேர்ட் காம்பவுண்ட்ல OH இருக்கு. இந்த OH ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணா OL அப்படின்னு நம்ம சஃபிக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரிஃபிக்ஸ், பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப் CHO. சோ CHO தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இந்த OH வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். அப்ப இது என்ன சொல்லலாம், ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லுவோம். எந்த கார்பன்ல, தேர்ட் கார்பன்ல ஹைட்ராக்சி இருக்கு. சோ 3 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஓகே, இதை நம்ம ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ஆல்டால் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆல்டால்? ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, அதுக்கு ALD. ஆல்கஹால் குரூப் இருக்கு, அதுக்கு OL. சோ ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால் ரெண்டு குரூப்புமே ஒரே காம்பவுண்ட்ல வரதுனால இதை நம்ம ஆல்டால் அப்படின்னு சொல்றோம். நல்லா பாத்துங்க, ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால். சோ ஆல்டிஹைடுக்கு ALD, ஆல்கஹாலுக்கான சஃபிக்ஸ் OL. சோ ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லும் போது ஜெனரலா இப்படி சொல்லுவோம். பட் கரெக்டான IUPAC நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஓகே, இப்போ இதை ரேஸ் பண்ணிட்டு மெக்கானிசம் எப்படின்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, CH3 CHO பிளஸ் இன்னொரு CH3 CHO இந்த பிரசன்ஸ் ஆஃப் OH பேஸ் நம்மளுக்கு ஆல்டால் கிடைச்சது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மெக்கானிசம் 3 ஸ்டெப்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 mole இந்த ஒரு CH3 CHO எழுதுறேன். H3CH டபுள் பாண்ட் O. நம்ம இந்த CHO பிரிச்சு எழுதணும்ன்றது கிடையாது, பட் எழுதிட்டாலும் தப்பு இல்லை. ஸோ CH3 CHO எழுதிட்டேன். இது கூட என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த OH மைனஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அந்த OH மைனஸ் ரியாக்ட் ஆகும். இந்த OH மைனஸ் நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன்லயே நமக்கு தியரிலேயே கொடுத்துருப்பாங்க, ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வித் ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த CHO ஃபங்க்ஷனல் குரூப். CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகக்கூடிய, அந்த டைரக்டா அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லயே கார்பன் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் இருக்கு, பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பா கார்பனா எடுத்துக்க கூடாது. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் தனி, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப்புக்குள்ள கார்பன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆல்பா கார்பனா எடுத்துக்க கூடாது. சோ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் ஆல்பா ஹைட்ரஜன். நம்மளுக்கு இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு ஆல்பா ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். அப்ப பாருங்க, இது OH மைனஸா எலிமினேட் ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் H பிளஸா தான் வந்திருக்கணும். அப்பதான் இந்த OH மைனஸ் H பிளஸ் சேர்ந்தா H2O. அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும்,
இந்த கார்பனுக்கு வந்துடும். அப்ப இந்த எலக்ட்ரான் கார்பனோடது, இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜனோடது. ஆனா இந்த ஒரு ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் கார்பனுக்கே வரும்போது இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். நல்லா பாத்துங்க, இந்த 4 பாண்டுலயும் 1 2 3 4 இந்த 4 எலக்ட்ரானும் கார்பனோட எலக்ட்ரான். அதுல இது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான். இப்ப இந்த OH மைனஸா வர்றதுனால இந்த H பிளஸா தான் எலிமினேட் ஆகும். இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை விட்டுட்டு இந்த ஹைட்ரஜன் H பிளஸா எலிமினேட் ஆனாதான் இது OH மைனஸ் H பிளஸ் சேர்ந்து H2O கிடைக்கும். சோ இந்த எலக்ட்ரானை விட்டுட்டு தான் இந்த ஹைட்ரஜன் போகுது. இந்த எலக்ட்ரானும் இப்ப கார்பனுக்கு போச்சு அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் கார்பனுக்கு எக்ஸஸ். அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கும்போது எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் குறைஞ்சது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கும். அது நமக்கு தெரியும். சோ CH2 மைனஸ் ஃபார்ம் ஆகும். CH2 மைனஸ் CHO. இதுக்கு பேரு கார்பேனயான். கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது கார்போ கேட்டயான், கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அது கார்பேனயான். கார்பன் அதுல வந்து ஏனயான் இருக்கு. சரியா? அப்போ கார்பேனயான் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் H2O. H2O எலிமினேட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச இந்த கார்பேனயான் அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு செகண்ட் மோல், அதாவது இது ஃபர்ஸ்ட் மோலா 1 CH3CHO, இது செகண்ட் CH3CHO, இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் CH3CHO பிளஸ் OH மைனஸ் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கார்பேனியான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கார்பேனியான் பிளஸ் செகண்ட் CH3CHO எடுத்துக்கணும். அப்போ இந்த CH2CHO கார்பேனியான் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு செகண்ட் மோல் CH3CH டபுள் பாண்ட் O எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்பேனியான் என்ன பண்ணா இது ஒரு நியூக்ளியோஃபைல் இல்லையா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன்ல ஆக்சிஜனோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி இஸ் ஹையர் than கார்பன். அப்ப கார்பனோட ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம். அப்ப இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் சைடு மூவ் ஆகும். அப்ப இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். சோ என்ன பண்ணுவோம், இந்த CH2CHO குரூப் போயிட்டு இந்த கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணும். அதாவது CO இருக்கக்கூடிய இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் பாருங்க, இங்க கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவுல ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் கார்பனோடது, இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனோடது. சோ இந்த கார்பனோட எலக்ட்ரான் சேர்ந்து ஆக்சிஜனுக்கு போகும்போது இப்ப ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். சோ இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம், CH3CH இந்த ஆக்சிஜனுக்கு மைனஸ், 2 பாண்ட்ல ஒரு பாண்ட் அப்படியே இருக்கும். ஒரு பாண்ட் இங்க ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா 2 எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனோட தான், பட் இந்த எலக்ட்ரான் கார்பனோடது இப்ப ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு. சோ ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ். சோ O மைனஸ். இப்ப இங்க என்ன வரும், இந்த CH2CHO வரும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்ச அந்த ப்ராடக்ட் எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்ல CH3CHO மைனஸ் இந்த CH2CHO இருக்கு இல்லையா. சோ இப்போ என்ன ஆகும்னா இங்க எலிமினேட் ஆச்சு இல்லையா H2O, இந்த H2O மறுபடியும் ரியாக்ட் ஆகும். அதை நம்ம எப்படி எழுதலாம், H பிளஸ் OH மைனஸ் எழுதிக்கலாம், HOH எழுதலாம். சோ இந்த H பிளஸ் OH மைனஸ் எழுதணும் அப்படின்னா இது O மைனஸ் H பிளஸ். அப்ப என்ன பண்ணுவோம், இங்க ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் இல்லாம இருக்கு, அதனால இது நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு, அதனால நெகட்டிவ் சார்ஜ். சோ இது மைனஸ் இது பிளஸ். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்து ஹைட்ரஜனுக்கு பாண்டை கொடுக்கும் இந்த ஆக்சிஜன். அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட வந்து பாண்ட் ஆயிரும். அப்ப CH3CHOH இங்க CH2CHO. பாருங்க இந்த ப்ராடக்ட் இது ரெண்டும் சேம், CH3CHOH CH3CHOH, அந்த கார்பன்ல CH2CHO இருக்கு, CH2CHO. சோ இதுவும் ஆல்டால் தான், இதுவும் ஆல்டால், ரெண்டும் சேம் ப்ராடக்ட். இங்க நமக்கு ஜஸ்ட் ரியாக்ஷனா எழுதிருக்கும், அதை வந்து மெக்கானிசமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இது மெக்கானிசம். இதுக்கு நேம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, சோ நேம் சொல்ல தேவையில்லை. இப்போ இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதுனா பத்தாது. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு ஆல்டால். இந்த ஆல்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் வித்தின் ஏ மாலிகுல். இந்த மாலிகுலுக்குள்ளேயே H2O எலிமினேட் ஆயிட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதை எழுதணும். ஸோ அப்போ அது எப்படி பார்த்துக்கலாம், CH3 இந்த தேர்ட் ஸ்டெப்ல கிடைச்ச ப்ராடக்ட் எடுத்து எழுதிக்கலாம். CH3CHOH CH2CHO இப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு நீங்க எந்த பக்கம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. CH3CHOH CH2CHO எழுதியிருக்கேன். இப்போ இந்த OHல இந்த கார்பன்ல இருக்கிற OHும் அடுத்து அதனுடைய பக்கத்துல இருக்கிற கார்பனுடைய ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆகும். அதுக்காக நான் பிரிச்சு எழுதுனேன். ஸோ இது ரெண்டும் H2O எலிமினேட் ஆயிரும். எலிமினேட் ஆச்சுன்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் டபுள் பாண்ட். ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு CH3
CH double bond CH CHO. நல்லா பாருங்க, CH3 CHOH CH2 CHO இருக்கு. இதே தான் பிரிச்சு எழுதிருக்கோம். ஒன்றும் இல்லை, இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த OH-உம் பக்கத்துல இருக்கிற இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் H2 எலிமினேட் இந்த டபுள் பாண்ட் வரணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ CH3 CHOH CH2 CHO இருக்கு. இந்த OH-உம் பக்கத்துல இருக்கிற கார்பன், அதாவது இந்த கார்பன் OH பக்கத்து கார்பன்ல இருந்து H எலிமினேட் ஆயிருது. ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ இங்க என்ன நடக்குது, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு நேம் என்ன சொல்றோம், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்போ கரெக்டான IUPAC நேம் சொல்லணும்னா 1 2 3 4 மீத் ஈத் ப்ரோப் பியூட். பியூட் எழுதிட்டோம் ரூட் வேர்டு. பியூட்ல 1 2 செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, பியூட் 2 ஈன். ஓகேவா, இதுல ஆல்டிஹைட் 2 பியூட் 2 ஈன் AL. ஸோ கண்டினியூஸாக எழுதினா பியூட் 2 ஈனல். ஸோ பியூட் 2 ஈன் AL. வேற ஏதாவது இருக்கா, நம்ம எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ மீத் ஈத் ப்ரோப் பியூட் 4 கார்பன் பியூட் எழுதிட்டோம், 1 2 செகண்ட் கார்பன்ல ஈன் இருக்கு, ஸோ 2 ஈன் எழுதிட்டோம் AL. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட். இது வரைக்கும் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைட் in the presence of OH மைனஸ். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3 CHOH CH2 CHO ஒன்று கிடைக்கும். அந்த ரியாக்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறோம். நம்மளுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு எடுத்தாதான் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். சப்போஸ் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடா இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் நடக்கும். அது இப்ப பார்க்க போறது கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா 2 ஆல்டிஹைடு ஒரே மாதிரி எடுத்துக்கும், அல்லது 2 கீட்டோன் ஒரே மாதிரி எடுத்துக்கும். இதே கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு வேற ஒரு கீட்டோன், அல்லது ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிஹைடு ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு, இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் CH3 CHO பிளஸ் HCHO அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்மால்டிஹைடு அண்ட் அசிட்டால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடு இது அசிட்டால்டிஹைடு. ஸோ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா முன்னாடி எழுதிக்கிறேன் ஃபார்மால்டிஹைடு HCH டபுள் பாண்ட் O பிளஸ் CH3 HCH2 எழுதிட்டேன், CH3 CHO. இப்ப பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகும், இந்த கார்பன் கூட பாண்ட் ஆகும். சிம்பிள். நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோமோ ஆல்டால் கண்டென்சேஷன் அதே மாதிரி தான். OH மைனஸ் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ OH மைனஸ் ரியாக்டன்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ் என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் CH இந்த ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனோட ஹைட்ரஜன். ஸோ OH. நெக்ஸ்ட் இந்த கார்பனும் பாண்ட் ஆகும், CH2 CHO. பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதலாம், OH CH2 எழுதலாமா, CH2 CHO. So meet eat propanol. meet eat propanol. அதுல தேர்ட் கார்பன்ல ஹைட்ராக்சி. ஸோ எப்படி சொல்லலாம், 3 ஹைட்ராக்சி ப்ரோபனல். ஓகே, ஒருவேளை இதே இந்த இடத்துல வந்து நம்ம பென்சால்டிஹைடு எடுத்துக்கோம் அப்படின்னா CH3 CHO. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிருக்கணும். ஸோ CH3 CH டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு அதில் மறந்துட்டேன். ஸோ C6H5 CH இங்க O இந்த H CH2 CHO. ஓகே, இப்போ சப்போஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஆல்டால் கண்டென்சேஷன் ஆனாலும் சரி, கிராஸ் ஆல்டாலும் சரி, நம்ம முன்னாடி எழுதணும் இல்லையா, பென்சால்டிஹைடு இந்த இடத்துல ஃபார்மால்டிஹைடு அண்ட் அசிட்டால்டிஹைடு எழுதணும்ல, அந்த ப்ராடக்ட்டுமே எந்த ஆல்டால் கிடைச்சாலும் இந்த கார்பன்ல இருந்து OH இருக்குன்னா அது பக்கத்து கார்பன், அதுல இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி H2O போகும். ஸோ C6H5 CH இந்த OH எலிமெண்ட் ஆயிரும், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எலிமெண்ட் ஆகும். ஸோ இங்க டபுள் பாண்ட் CH CHO எழுதணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டா இருக்கும். இது கிடைக்கும், பட் அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது இங்க இருக்கிற OH அண்ட் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் H2O எலிமினேட் ஆகும். ஸோ முன்னாடி இருக்கிறத எழுத மறந்துட்டேன். ஸோ அதே மாதிரி எழுதிக்கங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கீட்டோனும் எடுக்கலாம், வேற ஒரு ஆல்டிஹைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆல்டிஹைடா இருந்தா இது ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு அட்டாச் ஆகிற ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும்.
அந்த மாதிரியான ஒரு ஆல்டிஹைடா இருக்கணும். அல்லது கீட்டோன் அப்படின்னா நமக்கு தெரியும் C டபுள் பாண்ட் O இருக்கும். இதுல இங்க ஒரு ஆல்கைல் குரூப் மினிமம், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கணும். சோ இது கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். இது ஆல்பா கார்பனா கன்சிடர் பண்ணா இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த கார்பன் ஆல்பா கார்பனா கன்சிடர் பண்ணா இங்கேயும் 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, பிரச்சனை இல்லை. சோ கீட்டோன்ல அந்த பிரச்சனை இருக்காது. பட் இந்த ஆல்டிஹைட் இருக்கு இல்லையா, இதுல தான் ஒருவேளை இந்த HCH1 எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இது ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்ல டைரக்டா எந்த கார்பனுமே இல்லை. அப்படி கார்பன் இருந்து அங்க ஹைட்ரஜன் இருந்தாதான் அது ஆல்பா ஹைட்ரஜன். இது வந்து ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது, சரியா? சோ இது ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன், அந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் ஆல்பா ஹைட்ரஜன். இங்க இது வந்து ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. சோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அது கிராஸ் டால்டால தான் வரும். பட் கண்டிப்பா கிராஸ் டால்டால் கண்டென்சேஷனா இருந்தாலும் ஒரு ஆல்டிஹைட் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறதா இருக்கும், இன்னொன்னு தான் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைடா இருக்கணும்.